Hi guys, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அட்வான்ஸ்டு தீபாவளி விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிப்ராம்ப்டரை பற்றி பார்க்க போகிறோம். டெலிப்ராம்ப்டர் பற்றி இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மொபைலில் எப்படி டெலிப்ராம்ப்டர் ஆப் யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். டெலிப்ராம்ப்டர்னா என்ன அப்படிங்கிற முதல் கேள்விக்குள்ளே வந்துடுறேன். ஸோ டெலிப்ராம்ப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிஸ்பிளே டிவைஸ். இதை எங்கேப்பா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நியூஸ் சேனல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் மீடியா சைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து ஸ்கிரிப்ட் வந்து மறக்காமல் அந்த ரொம்ப தெளிவாக படிக்கிறதுக்கு இந்த டெலிப்ராம்ப்டர் ஆப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு யூடியூபராக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா டெலிப்ராம்ப்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். மைண்டில் முக்கியமாக ஓடிட்டுருக்கிற அடுத்த கேள்வி என்ன அப்படின்றது தெரியுது. என்ன பாஸ், இந்த டெலிப்ராம்ப்டரை வச்சு நான் எப்படி யூடியூப் வீடியோ பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்குண்டான ஆன்சருக்கு நான் வந்துடுறேன். ஸோ இந்த டெலிப்ராம்ப்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பேஸ்டு சேனல்ஸ் நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு நியூஸ் பேஸ்டு கண்டென்ட் பண்ணுறீங்க, அல்லது ஒரு டெக் நியூஸ் சொல்கிறீங்க, ஒரு ப்ராடக்டோட ஸ்பெக்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் கேமரா முன்னாடி நம்ம போய் நின்று பேசும்போது அவ்வளோ ஒரு ஃப்ளூயன்சி வருமா அப்படிங்கிறது அதாவது ஸ்டார்டிங் யூடியூபருக்கு சொல்கிறேன், நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு சொல்லலை. ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த டெலிப்ராம்ப்டர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இன்னும் குறிப்பாக இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஸ்கிரிப்டட், அதாவது வீடியோஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கிரிப்டட் அண்ட் நான் ஸ்கிரிப்டட்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் அவுட் சைட்லாம் போகிறீங்க, விளாக்ஸ் எடுக்கிறீங்க, ஸோ அங்கே என்ன நடக்குது, அங்கே பேசிக்காக நடக்கக்கூடிய லைஃப் ஈவெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நான் ஸ்கிரிப்டட் வீடியோஸ்குள்ளே போகும். வேறஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக ஒரு இன்டோருக்குள்ளே இன்ஃபர்மேட்டிவாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தப்பாக கன்வே ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாக இருக்கும்போது ஸோ அதை வந்து கேமரா முன்னாடி கன்வே பண்ணிக்கிறதுக்கு டெலிப்ராம்ப்டர் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான டூல். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் டெலிப்ராம்ப்டர் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் சிம்பிள் தான். இந்த டெலிப்ராம்ப்டர் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேமராவுக்கு, அதாவது நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஸோ கேமராவுக்கு மேலே ஓவர்லேயே இந்த டெக்ஸ்ட் வந்துடும். ஸோ இது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஒன்று வந்து டெலிப்ராம்ப்டருக்கு வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணி ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, அதாவது இப்போ பேசிக்கான டூல்ஸ் பார்த்திங்கன்னா வாய்ஸ்லேயே நீங்கள் வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வாய்ஸ்லேயே பார்த்திங்கன்னா டைப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் டைப்பிங்கில் ஸ்கிரிப்டிங் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து கேமரா முன்னாடி டிஸ்பிளேல ஓட விட்டுட்டு நீங்கள் அதை பார்த்து படிச்சிங்க அப்படின்னாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஒரு தகவல் பேஸில் நீங்கள் ஒரு சேனல் பண்ணுறீங்கன்னா டெலிப்ராம்ப்டர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டூலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு டெலிப்ராம்ப்டரை பற்றி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ விட்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அட்வான்ஸ்டு ஹாப்பி தீபாவளி விஷஸ். ஸோ ஹாப்பி தீபாவளி டு ஆல். தேங்க்யூ.